ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்கள் 8 நிமிஷம் சந்திச்சு, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சிருக்காரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற. இப்போ இந்த சந்திச்சது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா, எதை நம்புறீங்க? இப்போ நான் சொல்கிறேன், நான் எங்கள் அண்ணனை சந்திக்கவே இல்லை. இப்போ எதை நம்புறீங்க? நம்புறீங்க இல்லை? போயிட்டே இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? எதில்? நான் இல்லை நான் பி டீமு, ஏ டீம் ஏடிஎம் டிஎம்கே இருக்கிறதுனால நான் பி டீம் ஆகிட்டேன். பிஜேபியின் ஏ டீம் வந்து திமுக, பி டீம் நாங்கள். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம்? யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம்? நானும் கண்டிக்கவே இல்லைங்கிறேன். இப்போ யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? இந்த கொஸ்டின்கா, அந்த இப்படி பேசிக்கிற கொஸ்டின்கா யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அது தேவைன்னா தானே செய்யணும். அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன பேசிக்கிறீங்க? சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி பேசிக்கிறீங்க. முடிஞ்ச பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கா கேள்வி? துப்பாக்கி ஏன் விட்டீங்க? துப்பாக்கி வெடிகுண்டை ஏன் விட்டீங்க? அதையும் சேர்த்து வழக்கு போட சொல்லுங்க. ஆ, நீங்கள் கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம எங்கே பண்ணீங்க? இனிமே கவனிச்சு பாருங்க. வேற ஏதாவது இருக்கா? நானே பெரிய பவுன்சர் தான். இல்லை யாராவது பேசுகிறவங்க இல்லை எப்படி சண்டை போட்டு காட்டணுமா? இல்லை சொல்லுங்க தம்பி. வேற ஏதாவது கேள்வி தம்பி. ரத்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று ஒன்று இல்லைங்கிற மாவோ. இந்த மண்ணில் என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கு. நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை அது இருக்கிற வர நான் அன்னைக்குன்னு சொன்னதான் அதே நேரத்தில் சொன்னேன். நீ ஒரு பிடி மண்ணையும் எடுக்க முடியாது, தோண்ட முடியாது. இது தன்னெழுச்சியாக என் மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இதில் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. பிஜேபி நிறுத்தியதுன்னா கொண்டு வந்தது யாரு? திமுகவின் தீர்மானத்தில் அது 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 அந்த தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டதுன்னா ஏலம் விடும்போது மௌனமாக இருந்தது ஏன்? பிஜேபியின் அமைச்சரை கேட்குறாங்களே, நான் இத்தனை முறை ஏலம் விடும்போது டெண்டர் விடும்போது பேசாமைய வாய் முடிச்சு. அப்போ உங்கள் எதிர்ப்புக்கு இல்லை, மக்களின் தன்னெழுச்சியான கிளர்ச்சியான பேரெதிர்ப்புக்கும் புரட்சிகர போராட்டத்துக்கும் கிடைத்த வெற்றி. அதுதான் நியாயமானது. அதை ஒத்துக்கிறதுக்கான நேர்மை உண்மையும் உங்களுக்கு இருக்கு. வேற வரவேற்கிறேன் சந்திக்கிறதுக்காக போயிருக்கேன். நீங்கள் வரணும், பெரியாரை பற்றி பேசணும். என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும். பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தறிய சொன்னார், நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை வந்து அடிமை சின்னம், நீ புள்ள பார்க்குற எந்திரம் இல்லை, அதை அறுத்தெறியணும். நீ சுதந்திரமாக இருக்கணும்னு சொன்னார், அதை அறுத்து எரியலை. அதெல்லாம் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், வந்து பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டுமிராண்டி மொழி, தமிழ் வந்து தமிழ் பேசுகிறவன் முட்டாள்களின் பாஷை, இதெல்லாம் பெரியார் பெருமையாக பேசியிருக்காருன்னு பேசணும். வீரமிக்க அந்த துணிவு மிக்க மக்கள், பெரியாருடைய பெருந்தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தோன்றர்கள், வழிபாட்டாளர்கள் அங்கே வந்து பேசணும். சீமான் பெரியாரை பேசிட்டார், பெரியாரை இழிவாக பேசிட்டார், அதனால் அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்கே வந்து சொல்லணும். பெரியாரை பற்றி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்கே வந்து பேசணும். அங்கே பெரியார் அங்கிட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா இந்த செருப்பு வச்சு பிடிச்சிட்டு வச்சு ஒன்று துப்பு இல்லை. எதுக்கு உனக்கு பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சிங்க? எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாமையா திமுக அரியணையில் ஏறிச்சு? நீ என்ன வீரமிக்க ஆண்மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரன்
இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்கீங்க. என் தலைவனை எழுத்து 20 நாடு சேர்ந்து சண்டை போட்ட இத்தனை கட்சியை கூட்டிகிட்டு என்னை ஒத்த பயிரை எழுத்து நிற்க முடியல ஒன்னால.